அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு நல்ல பியரிஷ் சைடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 360 பாயிண்ட்ஸு, நிஃப்டி ஒரு 79, சென்செக்ஸ் ஒரு 288, ஃபின் நிஃப்டி ஒரு 145 பாயிண்ட்ஸு, எல்லாமே நமக்கு ஒரு டவுன் சைடு வந்துட்டுருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு 24,800லேருந்து 24,050 ஒரு 750 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் தான் போயிட்டுருக்கு நிஃப்டி. இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன ஹோப் கொடுத்துருந்தது. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஒரு 2 நாள் பை பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருந்தது. பட் அந்த ஹேமர் கேண்டல், வீக்லி ஹேமர் கேண்டல் இன்றைக்கி ஹை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ பிரேக் அவுட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். இருந்தாலுமே நமக்கு திடீர்னு ஒரு 300-400 பாயிண்ட் பக்கம் பேங்க் நிஃப்டி, 150 பாயிண்ட் பக்கம் நிஃப்டி எல்லாமே ஒரு சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னால் உங்களுக்கு 21 ஆகஸ்டோட கேண்டில் இது, நமக்கு 24 ஆகஸ்டோட கேண்டில் இது. ஸோ இதை தான் பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஸோ நம்ம அடுத்த நியூஸ் அண்ட் டேட்டாஸுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் ஸோ நமக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த 1 டே கேண்டில் ஃபார்ம் ஆகுறப்ப நமக்கு இந்த கேண்டில் ஃபுல்லாக அடுத்த கேண்டில் ஆக்குப்பை பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஆக்குப்பை பண்ணிவிட்டு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கல்ஃபிங்னாலே விழுங்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் ஃபுல்லாக விழுங்குற மாதிரி, ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனால் என்னங்க அர்த்தம் அப்படின்னா, ஃபுல்லாமே ஒரு செல்லர்ஸ் ஆக்குப்பை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேண்டிலோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா, லோவாக பிரேக் அவுட் பண்ணால் இந்த செல்லிங் தொடர்ந்து கண்டினியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சேம் கண்டிஷன் தான். இப்போ ஒரு கேண்டில் அடுத்த கேண்டில் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபார்ம் ஆனது அப்படின்னா ஒரு புல்லிஷ் சைடு போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது எப்போ ஃபார்ம் ஆனதோ அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் ஒரு 60 பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே நமக்கு அங்கேருந்து கொஞ்சம் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது எவ்வளோ தூரம் இறங்கும், அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் ஒரு 5% இந்த பங்கு மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது என்னதான் மார்க்கெட் இறங்கினா கூட இந்த பங்கு ஒரு 5% மேலே வந்திருக்கு. எதனால் இந்த பங்கு இந்த நியூஸை எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்குள்ளார இருக்கிற ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது கம்மி தான். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த கம்பெனி எலன் மஸ்கோடது. இப்போ தான் இந்த ஐபிஓ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய லெவலில் போயிட்டு மிகப்பெரிய லெவல்லையும் கீழே இறங்கிடுச்சு. இப்போ அது பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு $150 பில்லியன் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதாவது 1260 கோடி ரூபா ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆர்டர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, ப்ளூ கிளவுட் சாஃப்டெக்குங்கிறது. ஓகேங்களா? சரிங்க, இதனால் எப்படிங்க இந்த பங்கு ஒரு 5% ஏறி இருக்குது அப்படின்னா, இதோட FY26 அதாவது ரெவன்யூ 2026 ரெவன்யூவே 1000 கோடி ரூபா தான். ஆனால் இதுக்கு ஒரு 1260 கோடி ரூபா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது உடனே ப்ராஃபிட்டாக மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 18 மாதம் இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 மாதத்துக்குள்ளார இவங்க கொடுத்துருக்கிற ஒர்க் இந்த ப்ளூ கிளவுட் சாஃப்டெக் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஆர்டர்ஸ் நிறையா வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இந்த கம்பெனிக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தால் கூட ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கிறதுனால இதோட ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த
இந்த ஷேரை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2139 கோடி ரூபாய் தான். ஒரு சின்ன முதலீடு தான். சின்ன முதலீடுனா மற்ற ஷேர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஒரேடியாக ஏறினது அப்படின்னா உடனே விற்றுருவாங்க. பட் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏறினது அப்படின்னா தொடர்ந்து கொஞ்சம் மேலே வரதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதோட பி ரேஷியோங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வேறு வழி கிடையாது. ஏன்னா ஷேர் ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 23 ரூபாய்க்கு தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. இது ஃபேஸ் வேல்யூ 1 தான். கரண்ட் ப்ரைஸ் வந்து 23.2. ஸோ இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு என்ன அப்படின்னா இன்றைக்கி நடந்திருக்கிற விஷயம் தான். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த கம்பெனியை நம்பி ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் தொடர்ந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பை செல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிசிஷன் வந்து எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நாம் ஸ்டாக் ஹீட் மேப் பார்க்கலாம். ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரை போட்டு துவச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மற்றபடி ஐடி செக்டார் கொஞ்சம் பரவாயில்ல. ரிலையன்ஸ் கொஞ்சம் இறங்கினா கூட ஓஎன்ஜிசி, கோல் இண்டியாலாம் அந்தளவுக்கு வந்து இறங்கலை. ஸோ ஓவராலாக என்னங்க அடி வாங்கியிருக்கு அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் தான் பெரிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி 50 எப்படி வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து ஷார்ட் பில்டப், அதாவது ஃப்ரெஷ்ஷான ஷார்ட் அடிக்கிறவங்க உள்ளார வந்திருக்கிறாங்க. ஷார்ட் பில்டப் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா லாங் பில்டப். இல்லை புட் ஆப்ஷன் சைடில் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு அர்த்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பக்கத்தில் ஒரு 2-3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும்தான் லாங் பில்டிங்கில் இருக்க தவிர, ஸோ மற்றபடி இந்த மணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பில்டிங், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், ஸோ எல்லாமே கொஞ்சம் கலவசாதம் மாதிரி தான் புட் ஆப்ஷன் சைடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் கால் ஆப்ஷன் சைடு ஃபுல்லாக வந்து ஷார்ட் பில்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் அது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப விட இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு ஃபுல்லாக லாங் பில்டப்பில் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கங்கே தான் ஒரு ஷார்ட் கவரிங் வந்து நடந்திருக்கே தவிர மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு லாங் பில்டப்பு, கால் ஆப்ஷன் சைடு வந்து ஷார்ட் பில்டப். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது, கால் ஆப்ஷனை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, புட் ஆப்ஷனை தான் லாங் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே நமக்கு வந்து அப்படி தான் காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பியரிஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கால் ஆப்ஷனை ஷார்ட் அடித்து புட் ஆப்ஷனை லாங் பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் காட்டுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு சின்ன செல்லிங் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நாம் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே வந்து நாளைக்கு வந்து இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி டே. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூட வேகமாக வந்து இறங்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு என்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா 3601 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1695ங்கிறது பாசிட்டிவ், 1806ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்சடுங்கிறது 109. 52 வீக் ஹையில் வந்து 149 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் வந்து 96 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 138, லோயர் சர்க்கியூட்டில் 93. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் வந்து நமக்கு வந்து 149 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இன்றைக்கி ஒரு சில ஸ்மால் கேப் பங்குகள் வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கனால தான் இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா 149 ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டில் இருக்குது. சரிங்க, ஏதாவது ஒரு செக்டார் ஏதாவது ஒரு செக்டாராச்சும் கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா மெட்டல் செக்டார் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் இருக்குது. இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஹை போயிட்டு இருக்கனால மெட்டல் செக்டார் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்க தவிர ஸோ மற்ற எல்லா செக்டாருமே நமக்கு வந்து நெகட்டிவ் தான். இதில் மீடியா வந்து 0.88, PSU பேங்க் 1.21. ஸோ மற்றபடி பேங்கிங், ஃபினான்ஸ் செக்டார், ஐடி செக்டார் ஸோ எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஐடி செக்டார் பெரிய அளவில் இறங்கலை, கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் ஹோல்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பியரிஷ் இதுலேயும் கொஞ்சம் தப்பிச்ச 2 ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா, இது 2 மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவில் இருக்க தவிர மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தான். இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மறுபடியும் ஒரு 1.34% வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா
எந்த அளவுக்கு இறங்குதோ அதே அளவுக்கு நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் மேலே வந்துடும். தொடர்ந்து வந்து ஒரு பெரிய செல்லிங் எல்லாம் கொடுத்துறாது. பட் ஒரு ஆப்ஷன் சைடு போகிறப்ப நம்ம நிறைய வந்து யோசிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு. பட் ஒரு கேஷாக பார்க்குறப்ப ஒரு சேஃப்டியாக தான் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜேஎஸ் டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா JSW ஸ்டீல், ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், HCL டெக், டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SBI லைஃப், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த், TMPV இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ லெவல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 24,265. ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைனா லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ அந்த இடத்துல வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கான லோ வந்து 24,144. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் க்ளோசிங் வச்சா இல்லை ஒரு கேப் டவுன் விழுந்தாலோ ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதோட டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,028. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நல்லா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் தான். ஓகேங்களா. ஸோ சென்ட்ரலாக ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட ஒரு க்ளோஸையோ லோவையோ பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அந்த இடத்துல செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 57,074. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இன்னைக்கான ஹையாக தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. 57,872. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 77,727. லோவை பிரேக் அவுட் பண்ணால் 76,817 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 26,325. லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு கண்டினியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,932.25. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அதான் சொன்னல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் செல் சைடில். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி தாங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலுமே நமக்கு வந்து காலையில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது மிட் கேப் நிஃப்டி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி எல்லாரும் இறங்குறாங்க நாமளும் கொஞ்சம் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மிட் கேப் நிஃப்டி வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா அன்புமே வந்து ஒரு செட் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ USD INR பொறுத்த வரைக்கும் அகைன் வந்து ஒரு வீக் பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. 95.74 ஒரு வீக்குக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3% வரைக்கும் நமக்கு அப் கொடுத்து அந்த இடத்துல ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங்கில் வந்து என்ன மாதிரி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 100-150 பாயிண்ட்டு கேப் டவுன் வந்து விழுவும் அப்படிங்கிற மாதிரி மார்னிங் வீடியோவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சப்ளை காலையில் ஓப்பன் ஆனதுக்கு US ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் எல்லாம் நெகட்டிவில் ஓப்பன் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஈராக் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆயிலை வந்து ரெட்டிப்பாக வந்து பண்ண போகிறோம், ப்ரொடக்ஷன் வந்து அதிகம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் OPEC-ஓட பர்மிஷன் வந்து இன்னும் வாங்கலை. OPEC-ஓட பர்மிஷன் வாங்கினா தான் ஸோ இவங்க ஆயிலை வந்து சப்ளை பண்ண முடியும். பட் மார்க்கெட்டுக்கு தேவை நியூஸ் மட்டும் தானே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு $100 பக்கம் நெகட்டிவில் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 8,224. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8,085. இன்றைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 8,085 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 8,085ங்கிற சப்போர்ட் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து டச் பண்ணது அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ எப்படியும் இருந்தாலும் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஒரு ஒன் சைடு செல்லிங்கே போகுமாங்கிறது டவுட்டு தான். 8,085 வந்தால் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இருந்தாலுமே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து ஒரு ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 264. ஸோ 264 தான் நிற்குது. அகைன் வந்து 264 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட டார்கெட் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கான லோ 260 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து கோல்டு. இப்போ கோல்டு சில்வர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு $40 கோல்டு மேலே வந்துட்டுருக்கு. ஸோ சில்வர் அந்த அளவுக்கு மேலே வரல, இருந்தாலுமே அதுவுமே வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ காலையில் பார்த்த சேம் சப்போர்ட்டு தான் 1,60,443. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 1,500 to 1,000 பாயிண்ட்ஸ். சில்வரும் சேம் கண்டிஷன் தான். ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,44,308. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அதாவது இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து
பை சைடு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக வந்து 2000 to 3000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் அதே மாதிரி தான். ஒரு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக மார்னிங்கில் சொன்ன சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1396ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த கோல்டு, சில்வர், காப்பர் இதெல்லாம் தொடர்ந்து நமக்கு பாசிட்டிவில் வர்றப்ப இந்த நிஃப்டி மெட்டல் இந்த நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே கொஞ்சம் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு, சில்வர் சம்மந்தப்பட்ட பங்குகள் மணப்புறம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட பங்குகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டடியில் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். ப்ளூ கிளவுட் சாஃப்ட் டெக் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1991 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கிடச்சிருக்கிற ஆர்டர் வந்து மிகப்பெரிய ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட இது மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து மேலே வருது அப்படின்னு. ஏன்னா சின்ன ஸ்டாக் தான், ஒரு 23 ரூபாயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது, அதே வந்து ஒரு 5% வந்து மேலே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் நிஃப்டியெல்லாம் எப்படி வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி அப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு. லோவாக பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் ஒரு செல் சைட் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.